என்ன டீப்பான யோசனைல இருக்க? இல்ல, ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு போரே அடிக்கலையா? யோசிக்காம சும்மா இருந்தாதான் போர் அடிக்கும். ஏன் உன்னை நீயே பிரஷர் பண்ணிக்கிற? லைஃபை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு. அத நீ சொல்றியா? இப்ப எனக்கு இருக்கிற வேலை டென்ஷன்ல என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? நீ ஏன் எல்லாத்தையும் மைண்ட் செட் பண்ணிக்கிற? நம்ம டேலண்ட் வேற, பிசினஸ் வேற. இப்போ உன் ஃபீல்டே எடுத்துக்கோ. ஏன் ஒரு மூவி எடுக்க எல்லா விஷயமும் டைரக்டர் தான் பண்ணுவாரு. ஆனா மேக்ஸிமம் டைரக்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? ப்ரொடக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணா கிரியேட்டிவா யோசிக்க முடியாது. செலவு மட்டும் தான் யோசிக்க தோணும். இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸும் அப்படிதான். ஓஹோ. நல்ல வேலையை கத்துக்கிட்டு நானே டைம் எடுத்து பொறுமையா ஸ்டார்ட் பண்ணா நல்ல நாலேஜும் இருக்கும், எந்த டென்ஷனும் இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அப்படியே ஸ்மூத்தா போகும். இப்படி உனக்கு நாலேஜ் இல்லாத ஃபீல்ட்ல எல்லாத்தையும் எடுத்து தலையில போட்டுக்கிட்டு உன்னை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிற. அப்போ நீ கடைசி வரைக்கும் ஒரு salary வாங்குற எம்ப்ளாயியா தான் இருக்க போற, அதானே? அப்படி சொல்ல ஸ்ருதி, நமக்கு அதுக்குன்னு ஒரு டைம் வரும். அப்ப நாம இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நான் இப்போதைக்கு இந்த பிசினஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறேன். நிஜமாவா? அப்பாடா, இப்பதான் நீ என் வழிக்கு வர. ஹலோ ஹலோ, நான்லாம் உன் வழிக்கு வரவே மாட்டேன். இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னது பெர்மனண்டா இல்ல. சீதாவோட மேரேஜ் வருதுல்ல, மீனா நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனால அவங்க தங்கச்சி கல்யாணம் முடியற வரைக்கும் ரெஸ்டாரண்ட் வேலைய ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். சரி, ஓகே. அது வரைக்குமாவது நான் நிம்மதியா இருக்கலாம்ல. போடா லேசி ஃபெல்லோ, உனக்கு லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. ரிஸ்க் எடுத்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல. அதையே நான் தான் இனிஷியேட் பண்ணேன். நீ கம்ஃபர்ட் ஜோன்லயே தான் இருக்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, கிடைக்கிற சான்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளத்தை பாக்குறவன் டெவலப் ஆகவே முடியாது. எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறான் பாரு, அவன் தான் டெவலப் ஆவான். ஏதாவது ஸ்டேட்டஸ்ல படிச்சியா? சொல்ற விஷயம் நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு. நீ சொல்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பணக்காரங்க, நிறைய ஜெனரேஷனா பெரிய பிசினஸ் பண்றவங்க, இவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனா மிடில் கிளாஸ் அப்படி இல்ல. டேய், பெரிய பெரிய கம்பெனி 3-4 ஜெனரேஷன்ஸா இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயப்படாம எடுத்த ரிஸ்க் தான் காரணம். எல்லா சக்சஸ் ஆன பணக்காரங்களும் ஒரு காலத்துல ரிஸ்க் எடுத்து தான் வந்திருப்பாங்க. நீ விட்டா நாள் பூரா கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்ப. எனிவே, இப்போதைக்கு நீ சொன்ன மாதிரி கல்யாண வேலையை பாப்போம். சரி, சீதா கல்யாணத்துக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நம்ம மேரேஜ்க்கு சீதா தான் பெரிய ஹெல்ப் பண்ணா. நம்ம ஏதாச்சும் பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். சீதா கல்யாணத்துல வர சாப்பாடு செலவெல்லாம் நான் பாத்துக்க போறேன். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஸ்ருதி இப்படி சொல்ற? நீ தானே சொன்ன மீனா நீ நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு. சீதா தானே நமக்கு மேரேஜ் பண்ணி வச்சா. இப்ப நாம ஹெல்ப் பண்ணாம வேற யார் பண்ண போறா சொல்லு? இல்ல, நீ பண்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கலனா என்ன? நான் டிசைட் பண்ணிட்டேன். சீதா கல்யாணத்துல முழு சாப்பாடு செலவையும் நான் ஏத்துக்க போறேன். இத நானே முத்துக்கிட்டையும் மீனாணி கிட்டையும் சொல்லிடுறேன். நீ போய் சொல்ல, ஆனா நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்றது எதுக்கு தான் நீ ஒத்துப்ப? இப்பவே நான் முத்துக்கிட்ட சொல்லிடுறேன். அவன் வேற யாருக்காவது அட்வான்ஸ் கொடுத்துற போறான். நான் போய் சொல்லிடுறேன். ஏய் இரு, நானும் சொல்றேன். எங்க பாப்பா என்ன நீ ஸ்கூல்ல இல்ல? பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்தடா. மீனா எங்க? உள்ள பாருக்கா, கூப்பிடுவா. மீனா, என்னங்க? அப்பா கூப்பிடுறாங்க பாரு. சொல்லுங்க மாமா. இந்தாமா, என்ன மாமா இது? பிரிச்சு பாரு. மாமா பணம் இருக்கு. ஆமாமா, அதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. இந்தா ₹1. 50,000 ₹1. ஏங்க இப்ப எதுக்கு அவளுக்கு அவ்வளவு பணத்தை குடுக்குறீங்க? இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டமாகற? சீதாவோட கல்யாணத்துக்கு நான் கொடுக்கறேன்னு சொன்ன பணத்தை கொடுத்துருக்கேன். மாமா எதுக்கு மாமா இதெல்லாம்? கல்யாண செலவெல்லாம் நிறைய இருக்கல்லுமா. இல்ல மாமா, நீங்களே உங்களுக்கு வர பென்ஷன் பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போறேன்? 3 பசங்க வீட்டை பாத்துக்கிறாங்க. பணம் சும்மா பேங்க்ல இருக்கிறதுக்கு உனக்கு உதவியா இருக்குமல்ல. பா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. மாமா, உங்களுக்கு எதுக்கு மாமா சிரமம்? உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் என்னமா செலவு பண்ண போறேன்? குடும்பத்துல ஒரு தேவைன்னு வரும்போது நான் கொடுக்காம இருக்க முடியுமா? சீதாவை என் பொண்ணு மாதிரி தானே. பா, பணம் நான் ரெடி பண்ணிக்கிறேன்ப்பா. இந்த காசு நீ வச்சுக்கோப்பா. உனக்கே பென்ஷன் பணம் கொஞ்சமா தான் வருது. செட்டில்மெண்ட் பணம் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் இந்த புண்ணியம் எடுத்துட்டு போய் காலி பண்ணி விட்டான். டேய், அதான் மாசம் மாசம் பணம் கொடுக்குறேன்ல. 2 மாசம் தான் கொடுத்த, அதுக்கப்புறம் ஒன்றும் காணமே. டேய், விடுறாதெல்லாம் கல்யாண செலவுக்கு வச்சுக்குமா.
ஏங்க அதான் அவங்களே வேண்டான்னு சொல்றாங்கல்ல, அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? அவங்க கேட்டு தான் கொடுக்கணுமா? தேவைய புரிஞ்சுக்கிட்டு அத நம்ம வீட்டுக்கே பண்ணுங்க. எவ்வளோ ஒருத்திக்கு எதுக்கு இப்படி தானம் பண்றீங்க? இந்த பார், சீதாவும் நம்ம வீட்டு பொண்ணுதான். அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறது நம்மளுடைய கடமை. பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? தேவைக்கு உதவுனா அவங்க மனசுல எப்பவுமே நம்ம இருப்போம். ஆமா, இவ குடும்பத்துல இருக்கவங்க மனசுல அப்படியே பிளாட் கட்டி நீங்க வாழ போறீங்களாக்கும். அனாவசியமா பணத்தை இப்படி வாரி இறக்கிறீங்களே. என் பணத்தை தானே கொடுத்தேன், உன் நகை நட்டை எடுத்து கொடுக்கலையா? நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஆளா போய் நிக்கிறீங்க. ஏற்கனவே அங்க இருந்து ஒருத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அதோட விட்டு தொலைக்காம இவ தங்கச்சி எவன் கூட போய் வாழ்றதுக்கு நீங்க இவ்ளோ பணத்தை அள்ளி கொடுப்பீங்களா? கல்யாணத்தன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் மொய் எழுதுறத விட்டுட்டு இதுங்களுக்கெல்லாம் அதுவே அதிகம். மாமா, நீங்க என் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். பண்ணலாம் எதுவும் வேண்டாம் மாமா. என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்குமா? இது நான் ஏன் சம்பாத்தியத்துல இருந்து கொடுக்கற பணம். யாரு கொடுக்கறேன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. பா நீ உன் செலவு வச்சுக்கோப்பா. ஏய், சொல்றேன்ல, உடவுகிட்ட. சரிப்பா. ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடக்கும்போது அவங்க நேரம் முடிஞ்சது என்ன செய்யணுமோ அதை செய்ய